Daily. Taste the Daily. கூலி திரைப்படத்தினுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பமாகுது. படப்பிடிப்பு தளத்துக்கு அமீர் கான் வருகிற அந்த காட்சிகள் இதெல்லாம் வீடியோவா வெளியாகிடுச்சு. இந்த கூலி படத்துக்கான இறுதி கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு. அது நெல்சன் திலீப்குமார் அவருடைய இயக்கத்தில் ரஜினி நடிக்கவிருக்கிற படம் ஜெயிலர். இந்த படத்தின் அறிவிப்புக்கான ஒரு வீடியோ அதை அவங்க ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டாங்க. அது பக்காவா ரெடியா இருக்கு. அஜித் நடிக்கிற அந்த விடாமுயற்சி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு 99% முடிச்சிட்டாங்க. திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற கூலி திரைப்படத்தினுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பமாகுது. இப்போ இந்த ஜெய்ப்பூரில் இதுவரைக்கும் நடந்த படப்பிடிப்புங்கிறது நிறைவுக்கு வந்திருக்கு. இதில் ரஜினியுடன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அமீர் கான் இணைந்து நடிச்சிருக்காரு. இது முதலில் ஒரு வதந்தி மாதிரி தான் பரவுச்சு, அமீர் கான் ரஜினியோட இணைகிறார் என்பது. ஆனா படப்பிடிப்பு தளத்தில் ரஜினியும் அமீர் கானும் இணைந்து நடிக்கிற அந்த காட்சிகள், அதே போல படப்பிடிப்பு தளத்துக்கு அமீர் கான் வருகிற அந்த காட்சிகள் இதெல்லாம் வீடியோவா வெளியாகிடுச்சு. அதனால 100% அவர் நடிக்கிறாருங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ கூலியோட அந்த ஒரு ஒரு சிங்கிளோட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய வைப்பை கிரியேட் பண்ணுச்சு. அதை சன் பிக்சர்ஸ் திரும்ப திரும்ப அந்த வீடியோவில் இருந்த ரஜினியினுடைய படங்களை க்ளோஸ்அப் ஷாட்ஸாக வெளியிட்டு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு கிளப்பினாங்க. ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வீடியோ அது தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் அதை விளம்பரத்துக்காக பயன்படுத்தின விதத்தை எல்லோருமே கொண்டாடிட்டாங்க. இப்போ அடுத்ததா ரஜினியினுடைய இந்த கூலி படத்துக்கான இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு. அது ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கும் அப்படின்றாங்க. இது தொடர்ச்சியாக நடந்து பிப்ரவரி மாதம் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடையும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி. அதன் பிறகு இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடக்கும். இதெல்லாம் ரிலீஸ் தேதி எதை நோக்கி போகுது அப்படின்னா, நிறைய பேர் மே மாதம் முதல் தேதியில் இந்த கூலி படம் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், கூலின்ற தலைப்புக்கும் அந்த மே 1 தொழிலாளர் தினம் இந்த இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால அந்த தேதியில இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிறது பலரது அனுமானம். இது ஏதோ உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. சன் பிக்சர்ஸ் இது வரைக்கும் ரிலீஸ் தேதி பத்தி பேசவே இல்லை. இன்னொரு பக்கம் ரஜினிக்கு ரொம்ப ராசியா அவர் நினைக்கிறது ஆகஸ்ட் மாதம் தான். காரணம், அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆனது இதே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அதன் பிறகு பல படங்கள், நீங்க ரஜினியோட பல மெகா ஹிட் படங்கள் ரிலீஸ் ஆனதெல்லாம் அந்த ஆகஸ்ட் மாதத்துல தான் இருக்கும். இப்போ கடைசியா ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது இல்லை, அந்த படமும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படிங்கிறது பலரது எதிர்பார்ப்பு. காரணம், அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ரஜினியினுடைய பொன்விழா ஆண்டுன்றது தொடங்குது. ஸோ பொன்விழா செலிப்ரேஷன் அபிஷியலி தொடங்குறது எப்போன்னா ஆகஸ்ட் 15 தான். அதனால அந்த தேதியில் வெளிவரலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நெல்சன் திலீப்குமார் அவருடைய இயக்கத்துல ரஜினி நடிக்கவிருக்கிற படம் ஜெயிலர் 2. இந்த படத்தினுடைய அறிவிப்பு அவரது பிறந்த நாளில் வெளியாகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அன்னைக்கு அது ரிலீஸ் ஆகல. காரணம், கூலி படத்துக்கான அந்த முக்கியத்துவத்தை அதிகமாக இருக்கணுங்கிறதுனால அந்த அறிவிப்பை அவங்க வெளியிடல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த படத்தின் அறிவிப்புக்கான ஒரு வீடியோ அதை அவங்க ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டாங்க. அது பக்காவா ரெடியா இருக்கு. அது ஒன்று புத்தாண்டுக்கோ அல்லது பொங்கல் என்றோ அது குறித்த அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஜெயிலர் 2 இந்த படம் மார்ச் மாதத்தில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சூழல். அதாவது கூலி, ஜெயிலர் 2 இது அடுத்தடுத்து ரஜினி லைனப்ல இருக்கிற படம். இது ரெண்டுமே அநேகமாக இந்த ஆண்டே, அதாவது 2025லேயே ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரஜினியுடைய அந்த பொன்விழா ஆண்டை பிரம்மாண்டமா கொண்டாடணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஆசை. அதற்கு ஈடு கொடுக்கிற விதமா சன் பிக்சர்ஸ் பல திட்டங்களை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ரஜினியுடைய பொன்விழாவை சன் பிக்சர்ஸ், அதாவது சன் நெட்வொர்க் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க கொண்டாட போறாங்க.
அதனுடைய பகுதியா வந்து இந்த 2 படங்களின் வெளியீடும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரஜினியினுடைய 2 படங்களை பற்றிய இப்போதைய அப்டேட். அடுத்து அஜித் நடிக்கிற அந்த விடாமுயற்சி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு, அதாவது படப்பிடிப்புன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து 99% முடிச்சுட்டாங்க. ஒரு சிறிய ஒரு 4, 5 நாட்கள் படப்பிடிப்பு மட்டும் தான் பாக்கி இருந்தது. அது ஒரு பாடல் காட்சி. அதுல அஜித் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா, இளமையா இருக்கிற மாதிரி அந்த படங்கள வந்து வெளியிட்டிருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. அஜித், த்ரிஷா சம்பந்தமான அந்த பாடல் காட்சி, அத முடிச்சுட்டாங்க. இந்த பாடல் காட்சி முடிஞ்சிருச்சு, அதாவது ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறத தெரிவிக்கிற விதமா, படத்தினுடைய இயக்குனர் மகிழ் திருமேனியோட அஜித் இருக்கிற படங்கள் வந்து வெளியாகி இருந்தது. அவங்களும் வந்து அஃபிஷியலி ஷூட் ராப் அப் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படம் பொங்கலுக்கு அப்படிங்கிறது 100க்கு 100% உறுதிப்படுத்தப்பட்டது. படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பாட்டு மட்டும்தான் சேர்க்க வேண்டியிருந்தது. அதுவும் ஓரிரு நாட்கள் முடிந்துவிடும். படத்துக்கு ஏற்கனவே அஜித் வந்து டப்பிங் பேசிட்டாரு. எங்க தெரியுமா? இந்த லோக்கல் ஸ்டுடியோலாம் இல்ல. படப்பிடிப்பு எங்க நடந்ததோ அந்த நாட்டிலேயே ஸ்டுடியோ செட் பண்ணி அங்கேயே வந்து தன்னுடைய டப்பிங் பணிகளை எல்லாம் பேசி குடுத்துட்டாரு. ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 100% வந்து அவருடைய பணிகள் முடிஞ்சிருச்சு. இனி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அதெல்லாம் முடிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் தான் இருக்கு படத்தினுடைய வெளியீட்டுக்கு. அதனால வந்து இனியும் தாமதிப்பதில் அர்த்தம் இல்லை. அதனால இப்போதிலிருந்தே வந்து அதனுடைய ப்ரொமோஷனல் ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, லைக்கா நிறுவனம். ஆனால் இதில் எதிலும் அஜித் தோன்றுவார் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. காரணம் அஜித் நிச்சயமா இதுல கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் நிலை. இந்த பொங்கலுக்கு அஜித்தோட விடாமுயற்சி வருது இல்லையா? இந்த படத்தோட மோதப் போவது எதுன்னா, பாலாவுடைய வணங்கான் திரைப்படம். அண்மையில தான் இந்த வணங்கான் திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா. கூடவே வந்து பாலாவோட 25 ஆண்டு தமிழ் திரைப்படத் துறையில அவருடைய 25 ஆண்டு கால பயணம். இதற்கான ஒரு செலிப்ரேஷன். இது எல்லாமே வந்து அண்மையில மிக பிரம்மாண்டமா நடந்தது. கொட்டும் மழையா இருந்தா கூட பல பிரபலங்கள், குறிப்பா சூர்யா, எல்லோருமே வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டத பார்த்திருப்பீங்க. அது பாலா மீது அவர்கள் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை, அன்பு காரணமா அவங்க வந்தாங்க. குறிப்பா இந்த வணங்கான் படத்துல சூர்யா நடிக்கிறதா இருந்தார் இல்லையா? ஆனா, அவரு நடிக்காம விலகி, அதன் பிறகு வந்து இதற்கு தயாரிப்பாளர் மாறி, ஹீரோ மாதிரி மாறி, அந்த மாரி நெறைய மாற்றங்கள் நடந்துடுச்சு. இப்ப படப்பிடிப்பு முடிஞ்சு, படமும் வந்து ரிலீஸுக்கு தயாராகுது. பொங்கலுக்கு தான் இந்த படமும் வருது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை. இந்த தேதியில் மாற்றம் இருக்கலான்றாங்க. பட் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இப்போ வரைக்கும் அப்படி எதையும் தெரிவிக்கல. பொங்கல் ரிலீஸுங்கிறதுல அவரும் உறுதியா இருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஷங்கரோட கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் அஜித்தோட விடாமுயற்சி, இந்த பக்கம் பாலாவோட வணங்கான். இந்த 3 படங்களும் வந்து பொங்கல் ரேஸ்ல வந்து உறுதியா நிக்கிறாங்க. யார் பின்வாங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வணங்கான் படத்தை பொறுத்த வரைக்கும் அது பாலாவின் இதற்கு முந்தைய படங்களை விட வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சியில பேசின அத்தனை பேரும் சொன்னது. ஏன்னா அந்த கதை, அவர் எடுத்திருக்கிற விதம், இது எல்லாமே வந்து புதுசா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ வணங்கான் திரைப்படம் இந்த பொங்கலில் ஒரு புது அனுபவத்தை தரும் அப்படிங்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.